அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா எடுத்திருக்கேன். இப்போ வெந்தய குழம்புக்காக நான் 2 உருளைக்கிழங்க நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே 2 வெண்டைக்காய், 2 கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மீன் குழம்பு மசாலாவோட ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புளி எடுத்து அந்த புளி கரைச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் புளி கரைச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம தக்காளி எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டுக்கலாம். மசாலா நல்லா கரையிற அளவுக்கு கை வச்சு கலந்து விட்டுட்டு அது கூடவே நம்ம தக்காளி எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை எண்ணெயில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பொரித்து எடுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா உருளைக்கிழங்கு பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொரிச்ச உருளைக்கிழங்கை நம்ம மசாலா கரைச்சி வச்சுருந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய், வெண்டைக்காயும் போட்டு ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் கிட்ட பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து அதையும் இந்த மசாலா கரைசல் வச்சுருந்தோம்ல அதிலே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காய்கறி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம காய்கறிகள் பொரித்த அதே எண்ணெயிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். வெங்காயம் இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த கரைசலை ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடிடலாம். மூடிட்டு அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அதே அளவு 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு.